மித்ரா இது ஸ்டேஜ் 1 சம் ஞாபகம் இருக்கா செல்லம்? ஓ சரி 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 சரி. மானம் காத்த கிடனே மழையில் இங்க பாருங்க கண்ணா, அதே அதே பேட்டர்ன். Total sales potential in units is limited. Total sales potential in value is limited. Raw material in short supply, production capacity. அதே பேட்டர்ன். ஜஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ஹைலா சொல்லணும்னா இந்த நம்பர்ஸ் மட்டும் மாத்திருக்காங்க. சேல்ஸ், மெட்டீரியல் காஸ்ட் நம்பர் மாத்திருக்காங்க. அதே தான்டா. சரியா? ஸோ இட்ஸ் a ஸ்டேஜ் 1 ப்ராப்ளம். ஃபார்மேட் வச்சு அப்படியே ஒர்க் அவுட் தான் பண்ணோம். செம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, மெட்டீரியல் காஸ்ட், லேபர் காஸ்ட், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் எல்லாம். இஃப் கமெண்ட் ஆன் ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் ஈச் ப்ராடக்ட், ஒரு ப்ராடக்டோட ப்ராஃபிட்டபிலிட்டி பண்ணணும்டா. பண்ணிட்டு இஃப் போத் யூஸ் த சேம் ரா மெட்டீரியல், ரெண்டு பேருமே ஒரே ரா மெட்டீரியல் யூஸ் பண்றதா இருந்ததுன்னா, அப்போ டோட்டல் சேல்ஸ் பொட்டன்ஷியல் யூனிட்ஸ் தான் கீ ஃபேக்டரா இருந்ததுன்னா அப்போ ப்ராஃபிட்டபிலிட்டி என்ன? அப்புறம் ரெண்டு பேருமே ஒரே ரா மெட்டீரியல் யூஸ் பண்றதா இருந்ததுன்னா இன் வேல்யூஸ், இது யூனிட்ஸ்ல சொல்லும், வேல்யூஸ் எவ்வளோ, ரா மெட்டீரியல் கம்மியா இருக்கு, ரா மெட்டீரியல் இல்ல, அதே மாதிரி ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி கம்மியா இருக்கு, அப்ப என்ன பண்ண போறோம்? சரியா? இப்ப சம் பார்க்கலாமா? இப்ப நம்மளோட ஆஸ்தான ஃபார்மேட்டுக்கு போறோம்.
இப்போ இங்க பாருங்க சேல்ஸ் இப்ப ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஏக்கு கண்டுபிடிச்சுக்கலாம். சேல்ஸ் பர் யூனிட் எவ்வளோ 75 கரெக்டா? மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ? மெட்டீரியல் காஸ்ட் வந்து 15, லேபர் காஸ்ட் 20. நான் ஒரே நிமிஷம் இது மட்டும் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்தேன். கீர்த்தனா மித்ரா வந்துட்டேன்டா. வந்தனா ஆ இந்த சம் ஈஸியா இருந்ததாடா பாத்தீங்களா? வந்தது ஆன்சர் கரெக்டா? கான்ட்ரிபியூஷன் 2018 வந்துருதா? இல்ல இந்த கான்ட்ரிபியூஷன் வந்துருச்சா கரெக்டா உங்களுக்கு? 2018 புரிஞ்சுதா? சரி ஓகே. ஸோ டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு 10 ரூபாய், வேரியபிள் ஓவரேஜ் வந்து ஒரு 10 ரூபாய். அப்பனா இது எல்லாத்தையுமே சேர்த்து 75, இதெல்லாம் சேர்த்து ஒரு 55 ரூபாய். அப்போ ரிமைனிங் வந்து 20 ரூபாய். இங்கேயும் அதே மாதிரி தான் 80 ரூபாய். இது ப்ராடக்ட் ஏக்கு. ப்ராடக்ட் பிக்கு 80, 20, 15, 12, 15, 62. ஸோ இது இங்கே 80 ரூபா அப்படின்னா 18 ரூபா. இது கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு பிவி ரேஷியோ என்னவா இருக்கும்? 20 டிவைடட் பை 75. அதே மாதிரி இதுக்கு 18 டிவைடட் பை 80. ஓகேவா? இவ்வளோ பர்சன்டேஜ் எல்லாம் சரியா? இது வரைக்கும் யாருக்கா டவுட் இருக்கா? ஓகே. கான்ட்ரிபியூஷன் ஒரு யூனிட்டுக்கு 2 கேஜி ஆகுதுடா. நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு யூனிட்டுக்கு 2 கேஜி. ஒரு யூனிட்டுக்கு 2 கேஜி. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட்டுக்கு 2 கேஜி. கரெக்டா கண்ணா? அப்போ இதை இப்படி ஈக்குவேட் பண்ணலாமா? கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் எவ்வளோ ரூபா? 20 ரூபா. கரெக்டா? அப்போ 2 கேஜி 20 ரூபான்னு ஈக்குவேட் பண்ணலாமா? 1 கேஜி 10 ரூபான்னு பண்ணலாமா? இது புரியுதா அந்த ஸ்டெப்பு? செல்லமா ஆமான்னு சொல்லுங்க, இல்ல இல்லன்னு சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கன்னா தான். ஏன்னா 3 பேர் தான், 10 பேர்லயாவது சரி காமனா 2 3 பேர் சொல்லிடுவேன். நீங்க 3 பேர் ஆமா இல்ல சொன்னாதான் என்னால ப்ரொசீடே பண்ண முடியும். நல்லா பாருங்க. மித்ரா, நந்தனா, கீர்த்தனா அலர்ட்டா இருங்க. எனக்கு ரிப்ளை பண்ணுங்க. புரியல, புரியுதுன்னு ரிப்ளை பண்ணுங்க. ஓகே.
கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் 2 கிலோ சம்பளம் கொடுத்துருக்காங்களா? கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் 20 ரூபா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா? அப்ப இது ரெண்டுமே பர் யூனிட்டா? அப்ப 2 கிலோ 20 ரூபான்னு சொல்லலாமா? ஆ. அப்போ 1 கிலோ 10 ரூபான்னு சொல்லலாமா? ஆ. அதே மாதிரி இப்ப அதே மாதிரி பாருங்க கண்ணா. ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு மிஷின் அவர் யூஸ் பண்றாங்க? 3 ஹவரா? ஒரு யூனிட்டுக்கு 3 ஹவரா? ஒரு யூனிட்டுக்கு 2 ஹவரா? ம். அதே மாதிரி பாருங்க. ஒரு யூனிட்டுக்கு 3 ஹவர். ஒரு யூனிட்டுக்கு 20 ரூபா. அப்ப 3 ஹவருக்கு 20 ரூபான்னு சொல்லலாமா? அப்ப ஒரு ஹவருக்கு 20. வெரி குட். 20 டிவைட் பை 7. 6 ரூபாய் 67 பைசான்னு சொல்லலாமா இத? இது 6.67 rupees. இது 10 ரூபாய். இது ஒரு 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 பார்ட் ஆஃப் இட். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு பார்ட் ஆஃப் இட். அதே மாதிரி இதுக்கும் 10 ரூபாய் கரெக்டாடா? சாரி, இதுக்கு வந்து ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோடா? இது ஒரு யூனிட்டுக்கு 2 கேஜி. ஒரு யூனிட்டுக்கு 2 கேஜி. ஒரு யூனிட்டுக்கு இது 2 கேஜி. ஒரு யூனிட்டுக்கு இது 18 ரூபாய். அப்ப 2 கேஜிக்கு 18 ரூபான்னு சொல்லலாமா? அப்ப ஒரு கேஜிக்கு 1 ரூபாய் 80 பைசான்னு சொல்லலாமா? சாரி சார், சாரி. ஒரு கேஜிக்கு 9 ரூபான்னு சொல்லலாமா? ஆ. அதே மாதிரி ஒரு யூனிட்டுக்கு பி ப்ராடக்ட் வந்து 2 கேஜி. சாரி, 2 ஹவர். அப்போ ஒரு யூனிட்டுக்கு இது வந்து சாரி, இங்க மாத்திட்டேன். ஆ 18. அப்போ 2 ஹவருக்கு 18ன்னு சொல்லலாமா? அப்போ ஒரு ஹவருக்கு 9 ரூபான்னு சொல்லலாமா? அப்போ ₹9. இது பாத்தீங்க கண்ணா, இந்த பிட் இருக்குல்ல, இதை தான் இப்போ நம்ம இப்போ இது கான்ட்ரிபியூஷன் பர் கேஜி ஆஃப். இந்த கான்ட்ரிபியூஷன் பர் கேஜி எதுக்கு நான் கண்டுபிடிக்கிறேன்னா, ரா மெட்டீரியல் ஷார்ட் ஆயிருது அப்படின்னா நான் இதை தான் கம்பாரிசன் எடுத்துக்கணும். இப்போ 4 கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. when raw material in short supply, when production capacity is in terms of mission hour. கரெக்டா? சி அண்ட் டி ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க செல்லம். சிக்கு பாத்தீங்கன்னா சிக்கு அவன் என்ன கேட்டிருக்காங்க? ஐயோ, சம்ல என்ன சொல்லியிருக்கான்? சிக்கு மெட்டீரியல் இன் ஷார்ட் சப்ளை. இதுல கான்ட்ரிபியூஷன் பெருசா இருக்கா? இந்த கான்ட்ரிபியூஷன்ன்றோம்ல, இது கான்ட்ரிபியூஷன் பர் கேஜி வருதுன்னா, இது கான்ட்ரிபியூஷன் பர் ஹவர் வருது. ஓகேவா? கான்ட்ரிபியூஷன் பர் கேஜி, கான்ட்ரிபியூஷன் பர் ஹவர். இது இப்படி எடுக்கிறோம். தம்மு சூப்பரா ஃபாரஸ்ட். இது ரெண்டுமே ரா மெட்டீரியல் இன் ஷார்ட் சப்ளைக்கு டிசிஷன் மேக்கிங். இது மிஷின் ஹவர் கெப்பாசிட்டிக்கு டிசிஷன் மேக்கிங். இப்போ சொல்லுங்க கண்ணம்மா. ஏ பி தானே, 2 ப்ராடக்ட் தானே. இதுல எது ஹையஸ்டா இருக்கு? யாரு? ஏ ஹையஸ்டா இருக்கப்போ ப்ராடக்ட் ஏ இஸ் மோர் ப்ராஃபிட்டபிள் when raw material is in short supply. சரியா? இதுல எது அதிகமா இருக்கு? Product B is recommended as contribution per hour is highest in B when machinery capacity is in short supply. ஓகேவா?
இப்போ அவங்க ரெண்டு விஷயம் கேட்டிருக்காங்க. சேல்ஸ் பொட்டன்ஷியல் இன் யூனிட்ஸ் வந்து லிமிட்டடா இருந்ததுன்னா கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் எதுல தான் ஜாஸ்தியா இருக்கு? இதுல ஜாஸ்தியா இருக்கா, இதுல ஜாஸ்தியா இருக்கா? பர் யூனிட். அவங்களே எடுத்து போட்டுறேன். அப்பனா நல்லா பார்த்துக்கோங்க. வானம் பார்த்து கிடந்து மழை. When sales potential in units, your rule is to find out contribution per unit and find out the highest in that. சரியாடா? டோட்டல் சேல்ஸ் பொட்டன்ஷியல் இன் யூனிட்ஸ் கீ ஃபேக்டரா இருந்ததுன்னா நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? ரெண்டு ப்ராடக்டோட கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் கண்டுபிடிச்சு எது கிரேட்டரோ அதை தான் கன்சிடர் பண்ணிக்கணும் இந்த ஃபேக்டருக்கு. புரியுதா? கீர்த்தனா, மித்ரா, நந்தனா. இப்ப பாருங்க செல்லம், சேல்ஸ் பொட்டன்ஷியல் இன் வேல்யூஸ் கீ ஃபேக்டரா இருந்ததுன்னா ஒன்றும் இல்லை, அதோட பிவி ரேஷியோ. செல்லம்மா இந்த சம் நான் படிக்கிற காலத்துல இருந்து வானம் காத்து கிடந்தேனே மழையாய் மண்ணில் நீந்தாய் மழை துணி மழை துணி மண்ணும் எங்கேயோ பிறந்த இது எல்லாமே ருபீஸ் தான். என்ன கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க, இது மட்டும்தான் பர்சன்டேஜ் செல்லம்.
அவ்வளோதான். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2. ஸோ டு இன் நட்ஷல் ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டோட்டல் பொட்டன்ஷியல் இன் யூனிட்ஸ் கீ ஃபேக்டரா இருந்ததுன்னா கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட்ல ஹையஸ்ட் பார்க்கணும். டோட்டல் சேல்ஸ் பொட்டன்ஷியல் இன் வேல்யூஸ் இஸ் அ கீ ஃபேக்டர்னா பிவி ரேஷியோவில் ஹையஸ்ட் பார்க்கணும். ரா மெட்டீரியல் இன் ஷார்ட் சப்ளை அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் பர் கேஜியில் ஹையஸ்ட் பார்க்கணும் இன் ஷார்ட் சப்ளையில். ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் மிஷின் ஹவர்ஸ்னா கான்ட்ரிபியூஷன் பர் ஹவரில் எது ஹையஸ்ட்டோ அது பார்க்கணும். ஓகே, குட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். அதாவது இது வந்து ஃபைனைட் டைம்ஸ் என்ன இதுன்னே சொல்ல முடியாது. டைப் 3 ப்ராப்ளம். ஓகே, illustration 9. illustration 9 படிச்சு பாருங்க செல்லம். பேசிக் ஒர்க்கிங் போடுங்க பார்க்கலாம் illustration 9ல. நீங்க ஆன்சரே பார்க்காதீங்க மித்ரா. ஆன்சரே பார்க்காம சும்மா போடுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. போடுங்க. கான்செப்ட் வேரியபிள் காஸ்ட் வந்து இது எல்லாமே எடுத்துக்கணும் நீங்க. அதாவது டைரக்ட் மெட்டீரியல், சம்ல டைரக்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்கன்னா டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபரு, அப்புறம் இதுவும் வந்து வேரியபிள், இதுவும் வேரியபிள். இதுவும் வேரியபிள் செல்லிங். பிரிண்டிங் மிஸ்டேக்டா, வேரியபிள் ஃபேக்டரி ஓவர்ஹெட். அப்புறம் இது வந்து வேரியபிள் ஃபேக்டரி ஓவர்ஹெட். வேரியபிள் ஃபேக்டரி ஓவர்ஹெட் வந்து 25. ஓகே, இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். see the read it like this கண்ணா. வேரியபிள் ஃபேக்டரி ஓவர்ஹெட், இது ஃபிக்ஸட் ஃபேக்டரி ஓவர்ஹெட், இது ஃபிக்ஸடு, இது வேரியபிள், இது வந்து இந்த செல்லிங் இது வேரியபிள் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் நீங்க வரணும். வேரியபிள் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் இப்படி படிச்சு போடுங்க பார்க்கலாம். ஜஸ்ட் கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் மட்டும் கண்டுபிடிங்க. முடியும், போடுங்க பார்க்கலாம். கீதா, மித்ரா, நந்தனா போடுறீங்களா?
நீங்க போடுவீங்க, போடுங்க போடுங்க. ம். செல்வமண்ணா, கணேஷ் கால்ல இருக்காராண்ணா? மீட்டிங்ல இருக்காரா? அண்ணா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமாண்ணா? எனக்கு மத்தியானம் கண்டினியூஸா கிளாஸ் போட்டிருக்காங்க. எனக்கு சாப்பாடு மட்டும் நீங்க எடுத்துட்டு வந்துடுறீங்களா? ஏன்னா நான் சாப்பிட்டு கிளம்பணும். ஆ. அவரு எப்ப வர்றாருன்னு தெரியல எனக்கு. அதனால தான். தேங்க்ஸ் அண்ணா. ஓகே.
போட்டிங்களாடா? ம், ம். ஆமா. அதாவது ஸோ வேரியபிள் ஃபேக்டரி ஓவர்ஹெட் வந்து இந்த ஃபிக்ஸட்ன்றது இங்க வரும்டா. இது ஃபிக்ஸட் ஃபேக்டரி ஓவர்ஹெட். இந்த வேரியபிள் செல்லிங் எக்ஸ்பென்சஸ்ன்றது இது. ம். போடுங்க சீக்கிரம். ம். ஆ, அதான்டா. இப்ப வந்து இது கண்டுபிடிச்சிட்டீங்களா? 82 வந்துருதா செல்லம்? வேரியபிள் காஸ்ட். சேல்ஸ்லேருந்து 82 வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் கிடைச்சிருமா? அப்புறம் வேரியபிள் இது வந்து 10 35. ஆமா, இது ஃபுல்லா நம்மளோட ஃபார்மேட் ஃபுல்லா. ஃபர்ஸ்ட் இது போட்டுட்டீக்கு அப்புறம் சொல்லுங்க. போட்டீங்கன்னா இது ஃபுல்லுத்தையும் முடிச்சிருங்க ஃபார்மேட். அவ்வளவுதான். அதே மாதிரி பிக்கு கியூக்கு ரெண்டுத்துக்குமே போடுங்க. போட்டு அனுப்பிச்சு விடுங்க எனக்கு பார்க்கலாம். சீக்கிரமா போடணும், குயிக்கா போடணும்.
ப்ராஃபிட் வரைக்கும் போதும் செல்லம். ப்ராடக்ட் பிக்கும் கியூக்கும் ப்ராஃபிட் வரைக்கும் போதும். ம். ரெண்டுமே அனுப்பிச்சிட்டீங்க, ரெண்டுமே பண்ணிட்டீங்களாடா? வெரி குட்ரா. செல்லம் இதே மாதிரி இதுக்கு போடுங்க கண்ணா. ஆ, ஓகே. குட். நந்தனா நீங்க முடிச்சிட்டீங்களாமா? ஆம். அனுப்பி விடுங்க. குட்ரா மித்ரா, வெரி குட். நந்தனா அனுப்பிச்சிட்டீங்களா செல்லம்? கொஞ்சம் குயிக்கா அனுப்பிச்சு விடு செல்லம். சூப்பர். இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கியாடா? பிவி ரேஷியோலாம் வெரி குட்.
குட். இப்போ இந்த எக்ஸ்பிளேஷன்ஸ் மட்டும் பாருங்க. இதுதான் நீங்க பேசிக்கா போட வேண்டிய கால்குலேஷன்ஸ். எக்ஸ்பிளேஷன்ஸ் எப்படின்னா, அவன் என்ன சொல்றான், ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் அப்ளைட் ஆன் த பேசிஸ் ஆஃப் மிஷின் ஹவர்ஸ், எக்ஸிஸ்டிங் பிளான்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வில் அலோவ் ப்ரொடக்ஷன் அண்ட் சேல் ஆஃப் ஒன்று பி ஆர் கியூ பட் த ப்ராடக்ட் ஆர் ப்ராசஸ் த்ரூ சேம் ப்ரொடக்ஷன் செக்டர். எந்த ப்ராடக்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணணும் செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரிப்பீட் ஆயிருக்கோ கொஷின். ஓகே ஃபைன். இப்போ மிஷின் ஹவர்ஸ் பேஸ் பண்ணி பண்ண சொல்லியிருக்காங்க கண்ணா. அதே மாதிரி தான் இப்போ லைக் எவ்வளோ மிஷின் ஹவர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க அவங்க? ஹவர்ஸ் இதாக கொடுத்துருக்காங்களா? எதுவுமே கொடுக்கலல்ல. அதாவது காஸ்ட் மட்டும் கொடுத்துருக்காங்களா எல்லாத்துக்கும்? ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் அப்ளைட் ஆன் த பேசிஸ் ஆஃப் மிஷின் ஹவர்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகே ஃபைன். இப்போ இங்க பாருங்க கண்ணா, from the above calculation, so the factory overheads applied on base and the machine hours are indicative of available infrastructure. They constitute the limiting factor. Okay. Total factory overhead per unit for product P is double than that of the product Q. அதாவது ப்ராடக்ட் P இருக்கு இல்லையா, ப்ராடக்ட் P யோட ஃபேக்டரி overhead per unit is double than that of product B. ₹5 ஃபேக்டரி ஓவர்ஹெட்ல இங்க கரெக்டா? இங்க எவ்வளவு இருக்கு? ₹10 இருக்கா ஃபேக்டரி ஓவர்ஹெட்? இதோட டபுள் தான் அது இல்லையா? அப்பனா என்ன அர்த்தம்னா, ப்ராடக்ட் Q வந்து requires half the mission hours. இதுலேருந்து இது பாதி தான் mission hours as compared to product P. ஓகேவா? So product P requires double the mission hours as compared to product Q. Therefore, the rate of contribution per mission hour from product P is equal to 18 into 1 18 and from product Q 9.50 into 2. So 18 into 1 18 இங்க 9.50 into 2 ரெண்டு இருக்கு இல்லையா? அதாவது ப்ராடக்ட் பீக்கு வந்து ப்ராடக்ட் பீக்கு வந்து கியூக்கு வந்து ஒன்றுனா ஸோ ப்ராடக்ட் கியூக்கு ஒரு பங்குனா ப்ராடக்ட் டூக்கு ரெண்டு பங்குடா. அப்போ இப்போ லெட்ஸ் சே எப்படி சொல்றது, இப்போ இதுக்கு வந்து ₹10, இதுக்கு ₹5. அப்போ half, so product P requires double the mission hours as compared to the அப்ப rate of contribution per mission hour எவ்வளவு வரும்? 18 into 1 18, 9.50 into 2 193. Contribution per unit is எவ்வளோ? ₹18. இதுக்கு வந்து ₹9.50. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா கண்ணா, ஸோ contribution
பர் மிஷின் அவர் வந்து 18. இது வந்து டபுளா பண்ணணும்ல, அப்ப கான்ட்ரிபியூஷன் வந்து 9.5 இன்டூ 2. புரியுதா உங்களுக்கு? ஸோ இது பர் இதுவே 18. இது வந்து அவங்க சொல்றாங்க, ஸோ ப்ராடக்ட் பி requires double the mission hours compared to product Q. ஸோ த ரேட் ஆஃப் மிஷின் ஹவர் வந்து இதுக்கு வந்து 18 இன்ட்டு 1, இதுக்கு வந்து 9.50 இன்ட்டு 2. இது 193 கிடையாது, 19 தான். அப்போ கான்ட்ரிபியூஷன் பர் ஹவர் எதுக்கு கிரேட்டரா இருக்கு? கியூக்கு தானே ரேட் கிரேட்டரா இருக்கு. ஹென்ஸ் கியூ ஷுட் பி ப்ராசஸ்டு. ஓகேவா? அவ்வளோதான் சொல்லுங்க. ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ ஆல்ரெடி இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இது இது அப்படியே இருக்கும், இது அப்படியே டபுள் பண்ணுறோம். பண்ணும்போது இதில் எது ஹையஸ்ட்டோ அதை பிக் பண்ணிக்கிறீங்க. அவ்வளோதான். சரியா? illustration 9 நியூ சிலபஸ். ஓகே, இது முடிஞ்சிடுச்சு. இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் டிசிஷன்னா நான் எவ்வளோ தூரம் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் involving alternative choices whether or not to buy new capital equipment. Generally, the economic advantage offered by such an investment is the realization of operating cost savings, which are translated into increased net profits. So, some means of applying relevant cost. அதாவது ரீப்ளேஸ்மெண்ட்னா என்ன அர்த்தம்னா, எவ்வளோ நாள் நான் வந்து எவ்வளோ நாளுக்கு அப்புறம் நான் அந்த எக்யூப்மெண்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? ரிலவெண்ட் காஸ்ட் பிரின்சிபல்ஸ் வச்சு எப்படி நான் பண்ண போறேன். ஸோ த கரெக்ட் அப்ரோச்ன்றது அப்ளைங் த ரிலவெண்ட் காஸ்ட் பிரின்சிபல்ஸ், பாஸ்ட் ஆர் சங் காஸ்ட் ஆர் இரலவெண்ட் ஃபார் டிசிஷன் மேக்கிங். இது இது எழுதிக்கோங்க சின்ன நோட்ல, பாஸ்ட் ஆர் சங் காஸ்ட் ஆர் இரலவெண்ட் ஃபார் டிசிஷன் மேக்கிங் எழுதிக்கோங்க. பாஸ்ட் ஆர் சங் காஸ்ட் ஆர் இரலவெண்ட் ஃபார் டிசிஷன் மேக்கிங் எழுதிக்கோங்க கண்ணா. எழுதிட்டீங்களா நந்தனா கீர்த்தனா? குட். இப்போ நம்ம இந்த சம் பார்க்கலாம். இல்லஸ்ட்ரேஷன் 10. So the X Limited wants to replace X Limited want to replace one of its mission. 3 alternative missions are there. Cost அதோட கொடுத்திருக்காங்க. எவ்வளோ காஸ்ட் இன் டிஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் ஃபார் தீஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஓகே, காஸ்ட் இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. காஸ்ட் இன் டிஃபரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் 2 missions is equal to difference in fixed cost divided by difference in variable cost per unit. இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. எழுதிருக்கீங்களா? வெரி குட், சூப்பர்.
இப்போ இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத சொல்லித்தரேன். இப்போ டூ மிஷின்ஸ் இருக்கா, ஃபிக்ஸட் காஸ்ட் என்ன இதுல? 2,50,000. இதுல என்ன ஃபிக்ஸட் காஸ்ட்? 1,50,000. கரெக்டானா? 2,50,000 minus 1,50,000 numerator divided by difference in variable cost per unit. நந்தனா வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் x1க்கு என்ன, மித்ரா x2க்கு என்ன, x3க்கு என்ன சொல்லுங்க செல்லம். வேரியபிள் காஸ்ட் நந்தனா x1, மித்ரா x2, கீர்த்தனா x3 சொல்லுங்க. 100. x3க்கு நந்தனாவா? யார் சொல்றீங்க? ஓகே, எதுக்கு சொல்றீங்க? x3க்கு என்ன சொல்றீங்க? எவ்வளவு வேரியபிள் காஸ்ட்? இல்ல வேரியபிள் காஸ்ட் மட்டும் கேக்குறேன் செல்லம், மைனஸ் பண்ண வேண்டாம். அவ்வளவுதான். ஓகே, மித்ரா x2க்கு என்ன? என்னடாச்சு? மித்ரா x2க்கு என்னடா வேரியபிள் காஸ்ட்? ஓகே. சொல்லுங்க. ஏன் இவ்ளோ லேட் ஆகுது? சிம்பிள் தானடா. இதுல என்னடா டைரக்ட் மெட்டீரியல், லேபர், வேரியபிள். டக்குன்னு நீங்க சொல்லிருக்கணும் வேணாமா? ஏன் இவ்ளோ லேட் பண்றீங்க? ம். 100, 100, 200, 300 கரெக்ட்டா? இப்போ நம்மளோட காஸ்ட் இன் டிஃபரன்ஸ் பாயிண்டோட இது என்ன சொல்றாங்க? ஃபார்முலா என்ன சொல்றாங்க? சோ காஸ்ட் இன் டிஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து டிஃபரன்ஸ் இன் ஃபிக்ஸட் காஸ்ட் என்ன? இப்போ x1 அண்ட் x2 மட்டும் எடுத்துக்கோங்கடா. அதாவது மிஷின் 1 வர்சஸ் மிஷின் 2. ஃபிக்ஸட் காஸ்டோட டிஃபரன்ஸ் மித்ரா சொல்லுங்க. 2,50,000 மைனஸ் 1,50,000 என்ன? குயிக்கா டக்குன்னு. ஆ வெரி குட். 1 lakh. அப்ப வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட்டோட டிஃபரன்ஸ் என்ன? யூனிட்டோட டிஃபரன்ஸ் என்ன? x1 மிஷின் 1க்கும் மிஷின் 2க்கும் டிஃபரன்ஸ். அப்ப இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் என்னவா இருக்கும்? எப்படி என்ன பண்ணீங்க? அவ்வளவுதான். இது ஒரு எம்சிக்யூ கொஸ்டின்ல கேட்பாங்கடா. 1000 யூனிட்ஸ். ஓகேவா? இப்போ மித்ரா ஓகே. கீர்த்தனா x2க்கும் x3க்கும் காஸ்ட் இன் டிஃபரன்ஸ் பாயிண்ட் டைரக்டா சொல்லிடுங்க. டிவைடட் பை அப்ப ஆன்சர் என்ன? 350 ஷூரா? மித்ரா கரெக்டா? டி 350. புக்க விட்டுருங்கடா. நம்ம நம்ம பண்றதுதான்டா கரெக்டா. மித்ரா எவ்வளவு வருது பாருங்க செல்லம். 1,50,000 minus 70 divided by 200 எவ்வளவு வருது பாருங்க. பர்ஃபெக்ட்டா? 400 தானே? செல்லம் என்னடா ஆச்சு? 400 வருதேடா. கரெக்டா பண்ணணும்டா. மிஸ்டேக் பண்ணாங்கடா. சில்லி மிஸ்டேக் பண்ணாதீங்கடா. 400 யூனிட்ஸ். ஓகே. நந்தனா ஆமா 200. 400 minus 200, 200. ஆ 400. கரெக்ட். ஓகேவாடா? எல்லாருக்கும் புரியுதா? மிஷின் 1 அண்ட் மிஷின் 3 நந்தனா பண்ணி சொல்லுங்க. டப்புன்னு பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம்.
மிஷன் ஒன்னுக்கும் மிஷன் த்ரீக்கும் காஸ்ட் இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் டூ மிஷன்ஸ் பண்ணி சொல்லுங்க. எவ்வளவு வருது? செல்லம் நீங்க எல்லாம் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணணும்டா. கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன் நான். வேரியபிள் காஸ்டோட டிஃபரன்ஸா? அதான் மிஷன் ஒன் அண்ட் மிஷன் டூவோட வேரியபிள் காஸ்ட் ரெண்டு ஃபிகர் இருக்குல்ல, அதோட டிஃபரன்ஸ் சப்ராக்ட் பண்ணோம். டிஃபரன்ஸ்னா நான் சப்ராக்ட் பண்ணோம். ம். எவ்வளோ 600 என்ன பண்ணீங்க கால்குலேஷன் சொல்லுங்க. ஆ ஓகே. அப்போ வந்து 2,50,000 வந்து மைனஸ் 70,000னா 1,80,000. செல்லம் எனக்கு வந்து 1,80,000. ஆ 1,80,000 divided by 300 will give you 600 units. ஓகேவா? MCQ question ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் பாயிண்ட் கேட்டிருக்காண்டா, அதை கண்டுபிடிச்சிட்டோம். பேஸ்ட் ஆன் த பாயிண்ட் சஜஸ்ட் அண்ட் மோஸ்ட் எக்கனாமிக்கல் ஆல்டர்னேட்டிவ் மிஷன் டு ரீப்ளேஸ் த ஒன் அந்த எக்ஸ்பெக்டட் லெவல் ஆஃப் ஆனுவல் ப்ரொடக்ஷன் வந்து 1,200 யூனிட்ஸா இருந்ததுன்னா என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப பாருங்க, if it is clear that the below the indifference point the alternative with lower fixed cost and higher variable cost should be used. In case the activity exceeds the indifference point, a mission with a lower variable cost unit and higher cost is more profitable to operate. அதாவது இதோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்றது ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். 400 யூனிட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 400 யூனிட்டுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றோம். அப்போ என்னோட பிக்சட் காஸ்ட் என்னவா இருக்கும்? 2,50,000. கரெக்டா? அதே 400 யூனிட்டுக்கு வேரியபிள் காஸ்ட் X1க்கு எவ்வளோ இருக்கும்? 400 into 100. கரெக்டா? X2க்கு அதே 400 யூனிட்டுக்கு ஃபிக்ஸட் காஸ்ட் 1,50,000. இது வந்து வேரியபிள் காஸ்ட் வந்து 400 into 200. கரெக்டா? ஆமா, X2 மிஷினுக்கு இது 1000. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா 1,200 யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் இருந்ததுன்னா நீங்க வந்து எந்த மிஷினை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஓகே based on these points suggest a most economical alternative mission to replace the old one. எந்த மிஷினை வந்து நீங்க மோஸ்ட் எக்கனாமிக்கல் ஆல்டர்னேட்டிவ் மிஷனா சஜஸ்ட் பண்ணுவீங்க டு ரீப்ளேஸ் த ஓல்ட் ஒன்?
எந்த மிஷினா நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கொஞ்சம் ஒர்க்கிங் இருக்கு. நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இப்ப வந்து ஆ இதுக்கு வந்து ஒரு பர்மிட்டேஷன் காம்பினேஷன் மாதிரி போடணும் கண்ணா. ஓகேவா? நான் அது ஒன்னொன்னா சொல்லி தரேன். ரூல் 1, ரூல் 2, ரூல் 3, ரூல் 4, ரூல் 5 இருக்கு. ஒன்னொன்னா சொல்லி தரேன். கொஞ்சம் நல்லா கீனா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. உங்க புக்ல வந்து லெஸ் தேன் இது அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு கொடுத்துட்டாங்க. நான் கொஞ்சம் டீட்டெயில்டா உங்களுக்கு நல்லா டீட்டெயில்டா போட்டு இப்ப சொல்லி தரப்போறேன். 400 யூனிட் ப்ரொடக்ஷன் கீழே நீங்க பண்ணணும். இல்ல 400 யூனிட் நீங்க பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் அஸ்யூம் லைக் திஸ். ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 400 யூனிட்னா எனக்கு வந்து 2,50,000 X1க்கு. இந்த X1 அண்ட் X2 மட்டும் எடுத்துக்கலாம், அந்த காம்பினேஷன். அதாவது ஃபர்ஸ்ட் X1, அப்புறம் X2, அப்புறம் X3 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ 400னா என்னோட ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து X1க்கு வந்து 2,50,000. வேரியபிள் காஸ்ட் வந்து 40,000. ஓகேவா? X2னா 1,80,000. 400 யூனிட் இன்டூ 100 பிளஸ் 70 பிளஸ் உங்களுக்கு எப்படி போட்டு தரலாம்? ஏன் இந்த 400 அந்த ஸ்லாப் வச்சிருக்காங்கன்னா, இந்த ஸ்லாப் காஸ்ட் அண்ட் டிஃபரன்ஸ் பாயிண்ட். இப்போ மிஷன் 2க்கு மிஷன் 3 400 வந்திருக்கு, மிஷன் 1க்கு இது வந்து 1000 வந்திருக்கு. அதனால அந்த ஸ்லாப்ல அப்படியே டிராவல் பண்ணி எடுத்துட்டு போறோம். 400, 1000 அந்த மாதிரி எடுத்துட்டு போறோம். சரியா? சென்டர் பாயிண்ட் மாதிரி கணும். இதை தான் வந்து காஸ்ட் அண்ட் டிஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிரேக் ஈவன் பாயிண்ட் மாதிரி. ஓகே, நான் இருங்க கரெக்டா அந்த வேர்டு சொல்றேன். இந்த காஸ்ட் அண்ட் டிஃபரன்ஸ் ஃபிக்ஸட் அண்ட் வேரியபிள் காஸ்ட் இருக்குல்ல, அசோசியேட்டட் வித் டூ ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். சரியா? there may be two methods or alternatives are doing a thing. say two methods of production. see ரெண்டு இந்த பாயிண்ட் ரெண்டு மிஷின்லயுமே இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல, அதாவது எப்படின்னா, நான் இப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆஹ் ஒரு we are producing soap. okay, let's say Keertana வந்து is running a manufacturing facility where she produces soaps, oil, shampoo, um, like deodorants அந்த மாதிரி இருக்கு. let's say soap மட்டும் எடுத்துக்கலாம். சோப் ப்ரொடக்ஷன் போது 400 யூனிட் வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஃபிக்ஸட் அண்ட் வேரியபிள் காஸ்ட் வந்து ஒரு ஒரு நம்பர் சொல்றதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே ஷாம்பு 400 யூனிட் வரும்போது சோப்புக்கு வந்தது இல்லையா ஃபிக்ஸட் அண்ட் வேரியபிள் காஸ்ட், அதே அமௌண்ட் அங்கேயும் வருதுன்னா அதுதான் காஸ்ட் இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட். புரியுதா உங்களுக்கு? அதாவது ரெண்டு ஆல்டர்னேட்டிவ், 4 ஆல்டர்னேட்டிவ்லயும் எனக்கு ஒரு பாயிண்ட்ல
ஒரு பாயிண்ட் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ்ல என்னோட ஃபிக்ஸ்ட் அண்ட் வேரியபிள் காஸ்ட் அந்த வந்து அசோசியேட்டட் வித் டூ ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஈக்குவலா இருக்குன்னா அதுதான் காஸ்ட் இன் டிஃபரன்ஸ் பாயிண்ட். இது இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து காஸ்ட் இன் டிஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து இஃப் ஐம் ரைட் ஸ்டேஜ் ஒன்லி வருதுக்கண்ணா. இப்போ இவங்க கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு ஆல்டர்னேட்டிவ் மிஷின் ரீப்ளேஸ் பண்ணணும், ஒரு மிஷினை ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, when the expected level of production வந்து 1200 யூனிட்ஸ் போது ரீப்ளேஸ் பண்ணணுன்றாங்க. ஆனால் அது எந்த மிஷின் அப்படின்றதான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? இப்போ லெட்ஸ் டேக் இட் லைக் திஸ். இப்போ 400 யூனிட்டுக்கு பிலோ 400 யூனிட்னு வச்சுக்கோங்களேன். 400 யூனிட் பண்ணுறீங்க, X1 மிஷினில் பண்ணுறீங்கன்னா உங்களோட காஸ்ட் வந்து இது இது மூணுண்டா, 2,50,000, 1,50,000, 70,000 இல்லையா? இது மூணு வந்துடுது. கரெக்டா? இங்கே எப்படி வந்துடுதுன்னா அந்த 400 இன்ட்டு என்னோட வேரியபிள் காஸ்ட் வந்து இதில் 100, இதில் 200, இதில் 400. கரெக்டா? ஸோ 100 இன்ட்டு 100, 200, 400, 100 இன்ட்டு 400, 200 இன்ட்டு 400, 400 இன்ட்டு 400. இப்போ நீங்க சொல்லுங்களேன், எங்க வந்து இது இந்த கான்செப்ட்ஸ்ல எங்க ஃபிக்ஸட் காஸ்ட் லோவா இருக்கு? X3ல X3ல லோவா இருக்கு, இதுல ஃபிக்ஸட் காஸ்ட் ஹையரா இருக்கு. இது ஒரு அப்சர்வேஷன். அடுத்த அப்சர்வேஷன் பாருங்க கண்ணா, அதே 400 யூனிட் இல்ல இல்ல இது வந்து இல்ல, இது அப்படியே ரெப்ளிகா பண்ணியிருக்கேன். ஓகே, இங்க வந்து ஆக்டிவிட்டி 2ல நான் இப்போ வந்து 400 டு 1000 யூனிட்ஸ் பண்றேன். ஓகே, அப்போ இந்த 1000 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்ணா, 1000 யூனிட்ஸ்க்கு அதே தான் 2,50,000, 1,50,000, 70,000 அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. இங்க அதே மாதிரி 1000 யூனிட்டுக்கு பார்த்தோம்னா 1000 இன்ட்டு 100 1 லேக், 200 இன்ட்டு 1000 2 லட்சம், 400 இன்ட்டு 1000 4 லட்சம். இப்போ லெட்ஸ் திங்க் ஒன் திங். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா செல்லம், இந்த 1000 யூனிட்ஸ்லயும் எப்படி இருக்குன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் கம்மியா இருக்கு, வேரியபிள் காஸ்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கு இல்ல? கரெக்டா? சாரி, ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து கம்மியா இருக்கு, வேரியபிள் காஸ்ட் ஜாஸ்தியா இருக்கு. கரெக்டா? இது ஒரு அப்சர்வேஷன். இங்க பாருங்களேன், இங்க வந்து ஆஹ், இப்போ இப்போ இந்த கால்குலேஷன் போட்டோம். இப்போ இதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்போ லெஸ் தேன் 400 யூனிட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இது இந்த பார்ட் லெஸ் தேன் 400 யூனிட்ஸ்னா இதை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம்ல, லோவர் ஃபிக்ஸட் காஸ்டா இருக்கு. வெறும்னா நீங்க எக்ஸாக்ட்லி 400 யூனிட் இருக்கிற இடத்துல ஒன்று X2 ஆர் X3, இது என்ன என்ன சொல்ல ட்ரை பண்றாங்கடா? இந்த எக்ஸாக்ட்லி 400 யூனிட்ஸ்ல மிஷினிங் ப்ரிஃபரன்ஸ் வந்து X2ஓ X3ஓ. ஏன்? ஃபிக்ஸட் காஸ்ட் கம்மியா இருக்கிறதுனால. ஓகேவா? வேரியபிள் காஸ்ட், அதாவது இந்த ரேஞ்ச் பிரேக் ஆகி ஃபிக்ஸட் காஸ்ட் கம்மியாகுது, வேரியபிள் காஸ்ட் வந்து உங்களுக்கு
ரிலேட்டிவ்லி ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகுறது. ஓகே, ஸோ லோவர் ஃபிக்ஸட் காஸ்ட் ஹையர் வேரியபிள் காஸ்ட். எக்ஸாக்ட்லி 400 யூனிட்ல இந்த ஒரு அப்சர்வேஷன். இந்த அபோவ் 400 யூனிட்ஸ் பட் லெஸ் தேன் 1000 யூனிட்ஸ்ல என்ன நடக்குதுன்னா, இங்க பாருங்க கண்ணா, ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து இங்க கம்மியாகிறது, வேரியபிள் காஸ்ட்டும் ஜாஸ்தியாகிறது. புரியுதா? இதுல 400 to 1000ல அண்ட் எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகுறது, ஃபிக்ஸட் காஸ்ட் பயங்கரமா கம்மியாகி வேரியபிள் காஸ்ட் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது. எக்ஸாக்ட்லி 1000 யூனிட்ஸ். எக்ஸாக்ட்லி 1000 யூனிட்ஸ்ல என்ன ஆகுறதுன்னா, x1 அண்ட் x2, அதாவது ஃபிக்ஸட் காஸ்ட் வேரியபிள் காஸ்ட், ஃபிக்ஸட் காஸ்ட் 2,50,000, இது 1 lakh, இது 1,50,000, 2 lakhs. மிஷின் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஏன் இது ரெண்டும் சொல்றாங்கன்னு சொல்லுங்க. எக்ஸாக்ட்லி 1000 யூனிட்ஸ்ல வேரியபிள் காஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. கரெக்டா? 1000 யூனிட்ஸ்ல வேரியபிள் காஸ்ட். இப்போ அபோவ் 1000 யூனிட்ஸ்ல என்ன நடக்குதுடா? எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க செல்லம், ஒரு ப்ரப்போசல் வந்து நீங்க பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட வேரியபிள் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கணும். சரியா? ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து அதிகமா இருந்தா பரவாயில்ல, என்னோட வேரியபிள் காஸ்ட் காம்போசிஷன் வந்து கம்மியா இருக்கணும். இப்போ இந்த 1200 யூனிட்ஸ்ன்றது வந்து எந்த ரேஞ்சுக்கு மேல வரும்? அபோவ் 1000 யூனிட்ஸ். கரெக்டா? ஸோ அபோவ் 1000 யூனிட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து எப்படி ப்ரிஃபரன்ஸ் வருது? எக்ஸ்1ல வேரியபிள் காஸ்ட் கம்மி, ஆனா எக்ஸ்2ல வேரியபிள் காஸ்ட் அதை விட ஜாஸ்தி, எக்ஸ்3ல வேரியபிள் காஸ்ட் வந்து அதை விட ஜாஸ்தி. அப்பனா 1000, சி நான் நான் இன்னொன்னு கூட என்ன சொல்லுவேன்னா, இந்த ரேஞ்ச் கூட நீங்க பார்க்க வேண்டாம். இப்போ அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா 1200ன்னு கொடுத்துருக்கறதுனால நீங்க டைரக்டா இங்க 1000 யூனிட்ஸ்க்கு இது பண்ணி இந்த மூணுத்துலயும் எங்க வேரியபிள் காஸ்ட் கம்மியா இருக்கோ அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செலக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஆனா இந்த டீடைல்டு நான் ஒர்க் ஏன் ரூல் 1 ரூல் 2 போடுறேன்னா, ஒருவேளை லெட்ஸ் சி இஃப் இட்ஸ் 800 யூனிட்ஸ்னு வச்சுக்கோங்க சொல்லலாம். ஓகே, இப்போ இங்க வந்து 800 யூனிட்ஸ்க்கு நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னாங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, லைக் யூ வில் ஹாவ் டு கால்குலேட் ஃபார் 8. கிளாஸ் நான் அப்புறம் பேசுறேம்மா ப்ளீஸ். 800 யூனிட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 800 யூனிட்ஸ்க்கு நீங்க இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிட்டு வேர் யுவர் வேரியபிள் காஸ்ட், எந்த மிஷினுக்கு வேரியபிள் காஸ்ட் கம்மியா இருக்கோ அந்த மிஷினரியை நீங்க சூஸ் பண்ணிடணும். புரியுதா கண்ணா? ம், நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ 1200 யூனிட்ஸ்ன்றது 1000 தான் நியரிங்ல. அந்த 1000 நியரிங்க்கு ரூல் என்னன்னா, இங்க எழுதுறேன். இதுதான் செல்லமா, வேரியபிள் காஸ்ட் ஷுட் பி மினிமம். ஓகே, டு டிட்டர்மைன் எனி apt or the feasible activity level and recommend a missionary replacement. புரியுதா நான் சொன்னது? புரியுதா? திருப்பி சொல்லட்டுமாடா? நந்தனாக்கு புரியுது, கீர்த்தனாக்கு, மித்ராக்கு? செல்லமா ரிப்பீட் பண்ணுங்க நான் சொன்னது. ஆ, அ- அந்த அந்த மிஷினரிய வந்து நம் ஆமாண்டா. இப்ப வந்து இதுல வந்து எனக்கு வேரியபிள் காஸ்ட் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோயேன், நான் அந்த மிஷினரி செலக்ட் பண்ணிட்டு ப்ரொடக்ஷன் போட்டேன்னா எனக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும்ல. அதுதான் இதோட என் பர்பஸ். என்னன்னா, நான் எந்த மிஷினரி சூஸ் பண்ணோன்றது தான் என் பர்பஸ் கீர்த்தனா. நான் எந்த மிஷினரி சூஸ் பண்ணணும்னா என்னோட ரெண்டு டார்கெட் என்ன? மினிமைசேஷன் ஆஃப் காஸ்ட். அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா எந்த காஸ்ட்? வேரியபிள் காஸ்ட். கரெக்டா? ஸோ அந்த வேரியபிள் காஸ்ட் மினிமமா இருக்கணும்ன்ற பட்சத்துல இந்த மூணுத்துல எது மினிமம்? இதுதான். அதனால இந்த காஸ்ட் எது மினிமம் கொடுக்கறதோ அதை
மிஷினரி நான் செலக்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு போனேன்னா எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றது தான் ஹோல் ஸ்டோரி லைன். ஆமா. ஓகேவா? ம். ஆமாம் செல்லம், கரெக்ட். ஆமாண்டா. டோட்டல் காஸ்ட் ஆக்சுவலா இதுல ரெண்டுமே 3,50,000 வருதுடா. ஆனா வேரியபிள் காஸ்ட் கம்மியா இருக்கிறது தான் எப்பவுமே. ஏன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் டிசிஷன் மேக்கிங் பொறுத்த வரைக்கும் கான்ட்ரிபியூஷன் லைனை தானே நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ராஃபிட் டிசிஷன் மேக்கிங் எடுத்துக்கிறோம், கரெக்டா? அதனால இதுதான் வேரியபிள் காஸ்ட் தான் நம்மளுக்கு வந்து கோர். அதே மாதிரி கான்ட்ரிபியூஷன் தான் predominant ஆஃப் யுவர் டிசிஷன் மேக்கிங்க்கு நீங்க எடுத்துக்க போற சிக்னிஃபிகண்ட் ஃபேக்டர். நீங்க அதனால தான் பாத்தீங்கன்னா சோஃபார் நம்ம டிராவல் பண்ணல எங்கேயாவது நம்ம ஃபைனல் ப்ராஃபிட் எங்கேயாவது பார்த்து பண்றோமா? இல்ல. எல்லா கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் பிவி ரேஷியோ, கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் பிவி ரேஷியோ, கான்ட்ரிபியூஷன் பர் ஹவர், கான்ட்ரிபியூஷன் பர் ரா மெட்டீரியல், இப்படி தானே வி ஆர் டிராவலிங். ஸோ அது அது எதன் மூலமா டெரைவ் ஆகுது? சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். ஸோ அந்த பாயிண்ட் தான் எப்பவுமே டார்கெட் பண்ணணும். அப்படிதான் நம்ம பண்ணுவோம் ஆக்சுவலா. நீங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணும்போதே as a காஸ்ட் அக்கௌண்டன்ட் அப்படிதான் பண்ணுவீங்க. ஓகேவா? சூப்பர் செல்லம். வெரி குட். ஸோ நீங்க போய் சாப்பிட்டு வாங்க. சரியா? இது வரைக்கும் நல்லா புரிஞ்சுதா? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. இப்போ எனக்கு இந்த ஃபைல்ல நான் சிலதெல்லாம் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன். இந்த ஃபைல் இப்போ நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் எதுனா இந்த ஃபைலு, இந்த ஃபார்மேட்டு, இது பேசிக் சம்மு, இந்த சம்லாம் வேண்டாம். இந்த சம் சொல்லி கொடுத்தேன். ஆனா இந்த சம்ல ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணோம். இந்த சம் த்ரூ, இந்த சம் ஹோம்ஒர்க்கு, இந்த சம் ஹோம்ஒர்க்கு, இது உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணும் மோட்டர் காஸ்டிங். எனக்கு இன்னும் இந்த சம் ஏதோ தப்பா இருக்குன்னு தாண்டா தோன்றுது. கீதா உங்க சார் கிட்ட ஒரு வாட்டி கேட்டு பாக்குறீங்களா செல்லம்? இந்த சம் மோட்டர் காஸ்டிங், இந்த மோட்டர் காஸ்டிங் சம், இந்த அந்த 4008 இல்ல, இந்த சம் இல்ல, இந்த சம் ஆன்சரும் ரெண்டுமே காமிங்க. காமிச்சிட்டு சொல்லுங்க சார். இந்த 4800 யூனிட்ஸ் வந்து அவரு எப்படி லொகேட் பண்றாருன்னு மட்டும் கொஞ்சம் கேக்குறீங்களா? நான் 3 பேர்கிட்ட கேட்டேன். 3 பேருமே சம்ல வந்து இன்சஃபிஷியன்ட் ஆஃப் டேட்டா தான் சொல்லிட்டாங்கடா. இந்த 4800 இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்து இந்த 4800 வந்து நம்ம என்ன சொல்றது, இது சம்ல இல்ல, நம்ம 4800 இருக்கிற மாதிரி தான் சம்ம ப்ரொசீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க கேட்டு பாருங்க. கீர்த்தனா அப்புறம் கேட்க முடிஞ்சதாடா இந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் லைக் வேலை பண்றாங்க. எனக்கு நீ கேட்டு சொல்றீங்களா? ஆ she is into finance line but not into manufacturing sector. இந்த ஆக்சென்ச்சர்ல ஒர்க் பண்றாங்க. ஐ திங்க் அவர் வந்து ஆட்டோமேஷன் டீம்ல இருக்காருடா. அது ஞாபகம் இருக்கு. ம். இந்த சம்மு நான் ஆக்சுவலா ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன்டா. நான் அதுலேருந்து இப்போ சொல்லி தந்துடுறேன் உங்களுக்கு. இந்த சம்மோட வந்து வானம் பார்த்து கிடந்தேனே மழையே நீ மழைத்தோ, இந்த சம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். தோ இந்த சம் இங்க ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். 6 இங்க ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது போட்டுட்டோம் நம்ம. இது க்ரீனு, இதுவும் க்ரீனு, இதுவும் க்ரீனு, இதுவும் க்ரீனு, இதுவும் இல்லை. இதெல்லாம் வந்து அந்த
இதுவும் green. இது ஓகே. இது வந்து அந்த அப்ளிகேஷன்ஸ் அண்ட் காஸ்டிங் ஓனோ இங்க ரூல் போட்டிருக்கேன். இந்த சினாரியோ வந்தா உங்க டிசிஷன் மேக்கிங் என்ன அந்த மாதிரி செலெக்ஷன் ஃபேக்டர். இது கோத்ரூ பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க சரியா? ம். ஒன்னொன்னுத்துக்கும் எப்படி இப்போ சேல்ஸ் பொட்டன்ஷியல்னா கிரைட்டீரியா என்ன, ரா மெட்டீரியல்லாம் கிரைட்டீரியா என்ன அது போட்டிருக்கேன். இது முடிஞ்சிருச்சு. இது இது இனிமேதான் பண்ணும். அத்திந்தோம் தில்லியும் தந்தரதின்னாயும் தோம் அதிந்தோம் தில்லியும் தந்தர ஸோ இதுலாம்டா நம்ம கரண்டா பார்த்த சம்ஸ் இதெல்லாம் தான். எவாலுவேஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸஸ் வந்து ரொம்ப ஈஸி சம்ஸ். சரி பார்க்கலாம் நாளைக்கு. ஆமா ஆமா. எதுக்கண்ணா இதுவா இதுவா illustration 3 இல்ல illustration 3 என்ன சம் சொல்றீங்க அப்போ? ஆமா ஆமா. முன்னாடி என்ன செம்ம செல்லம் நீங்க நியூ மெட்டீரியல் படி போங்க செல்லம். ஆ ஆ என்னமா அந்த செல்லமா அது ஓல்டு மெட்டீரியல்டா நியூ மெட்டீரியலா? எனக்கு எல்லாமே நியூ மெட்டீரியல் நியூ எடிஷனா சொல்லுங்க. ம். ஒரு நிமிஷம்டா. இதுவாடா இந்த சம்மா இந்த சம்மா ஓ இதுவா 171 இதுவா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. செல்லம் 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 இது சேல்ஸ் நீங்க எடுக்கவே வேணாம். கொஸ்டின் என்ன கேக்குறான்? நீங்க மேக் பண்ணணுமா பை பண்ணணுமா தான் கேக்குறான். மேக்கிங் சார்ஜ் எவ்வளோ? உங்களோட மேக்கிங் சார்ஜ் என்ன? வேரியபிள் காஸ்ட் டோட்டலா ஆட் பண்ணுங்க. ஒன்- 5 ரூபாயா? கரெக்டா? அத வந்து மார்க்கெட்ல நீங்க வாங்கணும்னா 4 ரூபாய் 85 பைசான்னு சொல்றாங்க. ம். அப்ப சொல்லுங்க கண்ணா. 5 ரூபாய்க்கு நீங்க பண்ண போறீங்க. மார்க்கெட்ல 4 ரூபாய் 85 பைசா. வாங்க போறீங்களா?
சூப்பரா. அவ்வளவுதான். சூப்பரா சொல்றீங்க. ஏன் நீங்க சம் பார்த்தாலே ஏன் ஒரு மாரி ஆயிடுறீங்க எல்லாரும்? அதான் சொன்னா செல்லம். 2 வரும். அதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன். மேக் ஆர் பைனா செல்லிங் பிரைஸ் பத்தி கவலைப்படாதீங்க. ஓகேவா? ஆ. ஓகே செல்லம். பை கண்ணா. சூப்பர். ஆல் தி பெஸ்ட். இது பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஏதோ ஈவினிங் ஆஸ் யூசுவல் நம்ம வி கோ பை தட் ஷெட்யூல். ஓகேவா? ம். பை செல்லம். பை மித்ரா. கீர்த்தனா நந்தனா. பை செல்லம். பை பை. தேங்க்